வெல்கம் டு பசு விலாக்ஸுங்க. விட்டமின் சி, இம்யூனிட்டி பூஸ்டர்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த ரசத்தை பற்றி. என்னென்னா, ஆம்லா ரசம், நெல்லிக்காய் ரசம் 10 நிமிஷத்தில், 10 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம். புளியெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளெண்டரில் ஒரு பெரிய 3 நெல்லிக்காவை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, மிளகு, ஒரு சின்ன டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், இதெல்லாமே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்டரில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில், அப்புறம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் அடித்து வச்சதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததையுமே கை நம்ப மல்லித்தலையை நல்லா தூவி விட்ருங்க. சும்மா கம்மன்னு உங்கள் ரசம் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.